இதோட பேரே தெரியாமல் இதுக்கு டிக்கா கட்லட் வடைன்னு பேர் வச்சுருந்தேன். ஒரு நாள் சப்வேல சாண்ட்விச் சாப்பிடும்போது தான் இதே போல் ரெசிபி பார்த்தேன். அதை இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன். நைட்டு ஃபுல்லாக ஊறின கொண்டக்கடலையை தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துட்டு அது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 2 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு முட்டை எல்லாம் போட்டு மிக்சியில் ஒரு பிளெண்ட் பண்ணிக்கணும். இது கூட வேக வச்ச உருளைக்கிழங்கு, உப்பு, மிளகு, ஜீரகம், கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸு, கடலை மாவு இல்லை மக்காச்சோள மாவுன்னு எந்த மாவுன்னாலும் 2 ஸ்பூன் சேர்த்துக்கணும். இதை வேஃபில் மிஷினில் ஊற்றுனால தான் நான் முட்டை சேர்த்துருக்கேன். இதையே பேனில் செய்யணுன்னா இன்னும் 2 ஸ்பூனு மாவு சேர்த்துக்கணும். நாம் இதை எண்ணெயில் வடையாட்டமோ இல்லை கட்லட்டாட்டம் டிக்கா செய்கிற மாதிரியும் பொரிச்சு எடுத்துக்கலாம். எங்களுக்கு இந்த ப்ரெட் நடுவில் பேட்டியாட்ட வச்சு கொடுத்தாச்சு. இதை தான் சப்வே கடையில் நான் ஃபலாஃபல் சாண்ட்விச்சாக சாப்பிட்டேன். நான் ஒரிஜினல் ஃபலாஃபலில் இந்த காயோ முட்டையோ வரதில்லை, ஆனால் பசங்களுக்காக மாற்றி செஞ்சுருக்கேன். இதுக்கு எந்த கொண்டக்கடலையை வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் மட்டும் அதை நம்ம கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கணும். இதில் காய் கூட நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி புரோக்கலி இல்லை உருளைக்கிழங்கு, பட்டாணி, கேரட்டுன்னு எதை வேணாலும் சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.